உன் உறவுகளை அற்று தன் இன்பத்தை விற்று தீய எண்ணங்களை கற்று விஷச்செடியினை நற்று நல்ல மனிதர்களை முற்று நினைவுகளில் வந்துவிடும் புற்று குறையும் உன் ஞான ஊற்று இவையெல்லாம் நினைத்து பார் சற்று இனி வேண்டாம் என புருவ மத்தியில் ஏற்று நல்ல எண்ணங்களை வரவேற்று கோபத்தை வீற்று உன் மனதை நீயே போற்று. இதுதான் வாழ்வின் கூற்று. எல்லாருக்கும் வர இயல்பான உணர்வு தான் இந்த கோபம். இது எதனால வருது, இதனால என்ன கெடுதல், இதை தடுக்க என்ன வழி அப்படின்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். மூளையில இருக்கிற அமிக்டலா அப்படிங்கிற உணர்வுகளை தூண்டுற இடம்தான் கோபத்தை வெளிப்படுத்துது. 72 தடவை கரெக்டா துடிச்சாதான் இதயம் மற்ற உறுப்புகளுக்கு அனுப்புற ரத்தம் கரெக்டா போகும். இந்த கோபம் அந்த துடிப்பை வேகமா இயக்குறதால சரியாக ரத்தம் எந்த உறுப்புகளுக்குமே போகாது. அப்போ அதன் விளைவு தாறுமாறா இருக்கும். ஒவ்வொரு இடத்திலையும் பிரஷர் அதிகமா இருக்கும். இதனால பல பிரச்சனைகள் உருவாகும். அதனாலதான் 6வது சினம் அப்படின்னு ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காங்க. எப்போலாம் நாம ஒதுக்கப்படுறோமோ, எப்போலாம் நாம பயப்படுத்தப்படுறோமோ, எப்போலாம் நாம எதையாவது இழக்கிறோமோ அப்பெல்லாம் கோபம் என்ற கொள்ளையன் வருவான். மத்தவங்க செய்யற தப்புக்கு நமக்கு நாமே கொடுக்கிற தண்டனை தான் கோபம் அப்படின்னு ஒரு மகான் கூட சொல்லி இருக்காரு. அப்படி கோபப்படுறதால நாம என்ன சாதிக்க போறோம்? கோபம் வரும்போது ஏதோ ஒன்ன இழந்துட்டு தானே இருக்கோம். என்னங்க பண்றது, எனக்கு தெரியாம என்ன அறியாம கோபம் வந்துடுதுன்னு சொல்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்த மனிதர்களால முடியும், முயற்சியும் பயிற்சியும் இருந்தா. கோபம் வரும்போது 5 புலன்களை ஒரு புலனோட செயல்பாட்டை நிறுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு, பேசாம இருங்க, கண்ணை மூடிக்கோங்க, எதையும் யோசிக்காதீங்க. 10 நிமிஷம் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கோபம் தணிக்கப்படும். இதை பயிற்சி பண்ணினா உருவாக்குறதையே தடுக்கலாம், ஆரோக்கியமாகவும் வாழலாம். உங்க கோபத்தையும் தணிக்க வச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.